கோவை சித்தாப்புதூர் பகுதி மக்கள் சென்னை தலைமை செயலகம் சென்று வீட்டுமனை பட்டா வேண்டி மனு. கோவை காந்திபுரம் பகுதியில் வசிக்கும் சித்தாப்புதூர் சிஎம்சி காலனி பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான தூய்மை பணியாளர் குடியிருப்பு சங்க குழுத்தலைவர் பி முருகேசன் தலைமையில் 87 ஆண்டு காலமாக நாங்கள் அங்கு வசித்து வருகிறோம். பலமுறை பல இடங்களில் பல ஆண்டுகளாக கோவை மாவட்ட ஆட்சியாளர், மாநகராட்சி ஆணையாளர் மற்றும் துறை சார்ந்த அரசு அதிகாரிகளிடமும் நாங்கள் மனுக்களை கொடுத்தோம். அதற்கு எந்த ஒரு பதிலும் எங்களுக்கு சரிவர கிடைக்கவில்லை. ஆகையால் சென்னை தலைமை செயலகம் சென்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களிடமும் துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் எங்களது மனுவை கொடுத்தோம். அங்கு இருந்த தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் அவர்களிடம் நேரில் சென்று எங்களது மனுவை கொடுத்து எங்களுக்கு வீட்டுமனை பட்டா கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். அவரும் எங்களது கோரிக்கையை கேட்டறிந்து துறை சார்ந்த அதிகாரி முதன்மை செயலாளர் கார்த்திகேயன் அவர்களிடம் சந்திக்க வைத்தார். பின்னர் அவரிடமும் எங்களது மனுவை கொடுத்து எங்களது கோரிக்கையை வைத்தோம். இந்த மனுவை உங்களுக்கு உடனடியாக இது சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பேசி நல்ல முடிவை தருகிறோம் என்று கூறினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் செயலாளர் ராமசாமி, பொருளாளர் ரங்கசாமி, ஆலோசகர் பாபு மற்றும் சங்க உறுப்பினர்கள் சரஸ்வதி, நாகராஜ், பத்மாவதி, வானதி, சரோஜா, மணிகண்டன், சக்திவேல், பாக்கியராஜ், லக்ஷ்மி, பன்னாரி, அம்மாவாசை, ஆறுமுகம் ஆகியோர் இருந்தனர். வணக்கம், என் பெயர் முருகேசன். சித்தாப்புதூர் குடியிருப்போர் நலசங்கத்தினுடைய தலைவராக செயல்பட்டு இருக்கிறேங்க. கோயம்புத்தூர் மாநகராட்சி 67வது வார்டில் BKK மேனன் ரோட்டில் 22 தூய்மை பணியாளர்கள் குடியிருப்பு இருக்கின்றன. இந்த குடியிருப்பை காலி பண்ண சொல்லி மாநகராட்சி நிர்வாகம் உடனே நோட்டீஸ் கொடுத்தாங்க. இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியாளர் அவரோடும் மாநகராட்சி ஆணையாளர் அவர்கிட்டையும் சம்பந்தமாக மனு கொடுத்துருந்தோம். ஆனால் தக்க நடவடிக்கைலாம் அவங்க எதுவுமே எடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா 1939 ஆண்டுகளுக்கு முன்பு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த உடனடியாக காலி பண்ண சொன்னாங்க. அது விஷயமா நாங்கள் நேரடியாக அங்கே 22 குடும்பங்களை அழைத்து கொண்டு இங்கே சென்னையில் இருக்கிற தலைமைச் செயலகத்தில் சிஎம் சென்னில் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் தலைமை செக்ரட்டரி அவர் அதிகாரிகிட்டையும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். அதே போல் இயக்குனர் அவர்கிட்டையும் மனு கொடுத்துருக்குறோம். எங்கள் மனுவை விசாரித்து நீங்களாம் காலி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நான் உடனடியாக மாநகராட்சி ஆணையாளர்கிட்ட இந்த விஷயத்த தகவலை நான் தெரிவிக்கிறேன். நீங்கள் பயப்படாமல் இருங்க. உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுங்கிற விஷயத்த நாங்கள் நடவடிக்கை எடுத்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதுக்குண்டான முயற்சி அனைத்தையும் நாங்கள் செய்கிறோன்னு சொல்லி உறுதி கொடுத்துருக்காரு. அதே போல் சென்னையில் நல்ல ஒரு அணுகுமுறையாக காவல்துறை நல்ல அணுகுமுறை கொடுத்தாங்க. அவங்க நல்லா எங்களை வழி நடத்தினாங்க. அவங்களுக்கும் ஒரு நன்றி நாங்கள் தெரிவித்து கொள்கிறோம். தயவு செய்து நாங்கள் கொடுக்கப்பட்ட மனுவை தமிழக முதல்வர் அவர்கள் மனுவை பரிசீலனை செய்து எங்களுக்கு இருக்கும் இடத்துக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று தாங்களை மிகுந்த வணக்கத்துடன் கேட்டுக்கொள்கிறேன்.